மனித நேயத்தை வளர்ப்பதற்காக நாம் செய்கின்ற சேவையை தான் இறைவன் அங்கீகரிக்கிறார். இறைவன் நாம் 100 கோடி சம்பாதித்தோம், நாம் ஆட்சி அதிகாரத்தை ஈஸியாக கைப்பற்றி விடலாம், பணம் சம்பாதிப்பதை ஈஸியாக நாம் சம்பாதித்து விடலாம், சொத்து சேர்ப்பதை ஈஸியாக சம்பாதித்து விடலாம். ஆனால் இறைவனுடைய பொருத்தத்தை எப்படி பெற வேண்டும் என்றால், இந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யும் போதுதான் இறைவனை நாம் பொருத்தத்தை பெற முடியும். எதை வேணாலும் சம்பாதிக்கலாம். இறைவன் பொருத்தம் நாம் மற்ற மக்களுக்கு நல்லிணக்கத்திற்கு, ஒரு சமுதாயம் அது பாதிக்கப்பட்டால் உடனடியாக நாம் செய்கின்றது தான் இன்று சால சிறந்ததாக இருக்கிறது. அது தொடர்ந்து ஜீவசாந்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துகிறேன். நாம் அனைவரும் இனிமேல் மனித நேயத்தோடு வாழ வேண்டும், சகோதரத்துவம் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.